Cine Ulagamin, the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. Visibilada Sunland Sunflower Oil. Presented by Maridam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. Sri Murugan Travel Agency. 23 கிளைகள் 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி. நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி. greatest of all time பார்க்க வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாரும் bro நான் ஆல்ரெடி வைப்ல இருக்கேன். எப்போ விடுவாங்கன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதே எக்ஸைட்மென்ட் தான் இங்கேயும். ஸோ வெயிட்டிங் டு வாட்ச். கண்டிப்பா நிறைய அண்டர் பிளே பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். படம் பிளாஸ்டா இருக்கும்னு தெரியும். அந்த ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஒன்றும் அமைதியா இருப்போம், தளபதி வழியில போவோம். படத்தை பார்த்துட்டு வந்து சொல்லிக்குவோம். இல்லை ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா எதுவுமே புரியல ட்ரெய்லரில். நம்மளால பொதுவாக எல்லா படங்களும் வரும்போது ஒரு டீகோட் பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, எவனுமே எதுவும் போடல, எவனுக்கும் புரியல. அந்த அளவுக்கு தான் கட்ஸே இருந்தது. கிரேசியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குன்றது மட்டும் அந்த ட்ரெய்லரில் காட்டினாங்க. பார்ப்போம். கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்கண்ணே? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. மீனவனை தூக்கிட்டு போயிடுறான், கைது பண்ணுறாங்க, 600 கோடி ஃபைன் போடுறான். ரொம்ப மனவேதனையில் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இது ஒரு உலகம் முழுக்க இன்றைக்கி விஜய் ரசிகர்களால் கொண்டாடப்படுற ஒரு படம். எனக்கும் பெரிய எதிர்பார்ப்பு. வெங்கட் பிரபு சார் சென்னை 28லேருந்து தள்ளி வச்சு பார்த்துட்ருக்கேன். ஒரு இளைஞனா. அப்புறம் சரோஜா சாமானிக்காலோ சரோஜா சாமானிக்காலோ டைலாக் வந்து பயங்கரமான வைரல் அந்த காலத்துலையா. ஆமாம், அந்த மாதிரி வெங்கட் பிரபு சாரோட ரசிகன் நான். அப்புறம் இதில் நிறைய கேஸ்டிங்கை பண்ணி தாளிச்சிருக்காரு. என்ன தவிர எல்லாம் நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா, அவங்ககிட்ட இவர் விசாந்த், லைலாவெல்லாம் இவர் அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயினிகள் அவங்க. ஆமாம், ஸ்னேகா, நிறைய பேர் இருக்காங்களா நிச்சயமாக. அப்புறம் கேப்டன் வேறு வருவாங்க. ஆமாண்ணே, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு இதாக இருக்குது? விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தில் வர போகிறார் அப்படின்னு பெரிய விஷயம் அது. அந்த எதிர்பார்ப்பில் தான் நானும் வந்திருக்கேன் உங்களை மாதிரி. ஆமாம், எத்தனையோ பிரச்சனைகளை தள்ளி வச்சுட்டு ஒரு மகிழ்ச்சியாக கொஞ்சம் நேரம் இருப்போன்னு வந்திருக்கோம். இந்த மகிழ்ச்சி எல்லாரையும் சேரணும். படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி எக்ஸ்பெக்டன்ட் டே. இல்ல எதிர்பார்ப்போம். இந்த நாளே நான் வந்து தளபதி நாள் அப்படின்னு மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் சார். சரி, எல்லாருமே அந்த இதில் இருக்காங்க, ஃபியூரியில் இருக்காங்க. ஏன்னா வெங்கட் பிரபு சாரோட நிறைய அதில் எந்த விதமான ஏன்னா நான் வெங்கட் பிரபு எனக்கு ஒரு ரியல் லைஃப் கொடுத்தாரு மாநாடுலங்கிறதால சொல்கிறேன். அவரோட சப்ஜெக்ட்ஸ் என்றைக்குமே சென்சிபிளாக. எஸ் சார். அண்ட் விஜய் மாதிரி ஒரு பெரிய ஆளுமை அந்த சென்சிபிள் சப்ஜெக்ட் இறங்கினாருன்னா தூள் தான். எஸ் சார், எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அது மட்டும் எனக்கும் எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. எஸ், ஏன்னா நான் சொன்ன டைலாக் தான் யூடியூப்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அது படத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கறது எனக்கே த்ரில்லா இருக்கு. நான் அந்த ஒரு சீன் தான் பண்ணியிருக்கேன். எஸ் சார். And also it was like great to see you on that work also sir. And இந்த நாள் இன்னைக்கு உங்க கூட வந்துட்டு நாங்க வந்து ஷேர் பண்ண போறோம் பார்க்கறதுன்றது இன்னும் பெருமையா இருக்கு. நானே லேட்டாக வந்திருக்கேன், சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறேன். புரியுது சார். I wish the picture all success because one thing is Vijay எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து தெரியாது. And Venkat Prabhu my favorite director. Success தான், don't worry. நம்ம வந்து GOAT GOAT the greatest of all time பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கு? How much? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். தளபதி ஷோனாலே எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து என்றைக்குமே பார்த்துருவேன். உண்மையாகவே இப்போ வரும்போது ரிவ்யூலாம் பார்த்துட்டு வந்தேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஆட ஆரம்பிச்சிடுறோம். வெங்கட் பிரபு சார் என்ன பண்ணி வச்சிருக்காருன்றது நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அண்ணே வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேண்ணே. நானும் சூப்பராக இருக்கேன். கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? ஹைலி எக்ஸ்பெக்டட் தான். நான் இது வரைக்கும் சொல்லலை எங்கேயுமே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி வந்துட்டு எங்கள் வெங்கட்னா ரொம்ப 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 பழைய ஃப்ரெண்ட் எனக்கு, அண்ணன். ஸோ அவருடைய படம் அஜித் சாருக்கு அப்புறம் விஜய் சார், அது ஒரு பெரிய காம்போ. அதை பண்ணுறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இந்த பக்கம் பெரிய அஜித் சார் ஃபேன்ஸு, இந்த பக்கம் பெரிய விஜய் சார் ஃபேன்ஸு. இவங்க ரெண்டு பேரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுன்றது பெரிய டாஸ்க். அது கண்டிப்பாக சும்மா ஏதோ சொல்லிடலாம் நம்ம. அதுவும் இவர் வேறு அஜித் சார் வச்சு எடுத்திருக்காரு மாசா, அதுக்கு ஈக்குவலாக ஒன்று எடுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு இது விஜய்னா தானே, அவர் கலக்கிடுவார். ஓகே அண்ணே, நிறைய கேமியோ இருக்குன்றாங்க படத்தில். நீங்கள் இந்த கேமியோக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அது எப்படி அவர் வச்சிருக்காருன்னு நான் பார்க்க போகிறேன். அப்படின்னா என்ன கேமியோக்காக, யாரோட கேமியோக்கு? தளபதி படத்தில் தலை கேமியோக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோனி சார்
தோனி சார். ஓகே தோனி தோனி சார். Okay. ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங். மேபி தெரியல எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. விபினா பாசிபிள் ஃபார் எனிதிங். ஏன்னா அவருக்கும் சிஎஸ்கேக்கும் எவ்வளோ கனெக்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்கே மேட்ச் அப்போ பார்த்தீங்கன்னா விபினா போகிற ட்வீட் எல்லாமே சிஎஸ்கே வந்துட்டு சிஎஸ்கே வந்து ரீட்வீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல. ஸோ ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு, பயங்கர தளபதி மார்னிங் இன்னைக்கு. ஆக்சுவலாக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, ரொம்ப எக்ஸைட் பண்ணது என்னென்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து எஃப்டிஎஸ் வந்து பார்க்குறது வந்து பெரிய ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ரஜினி சார் இவர் தளபதி படங்கள் பார்க்கறதுலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம பிளஸ்டாக இருக்கணும். பட் என்ன இந்த படத்துக்கு அப்புறம் அவரும் வந்து அரசியல் போக போகிறாரு, விஜயன் அரசியல் போக போகிறாரு. இன்னும் எச்யூனர் சார் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இந்த படம். ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான மூமெண்ட் இது. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கிறதுன்றது. லாஸ்ட் 2 மூவிஸ் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் இதுவும் பயங்கரமாக ரொம்ப ஹைப்பாக இருக்குது. எஸ், விபி சாரோட காம்பினேஷன் அண்ட் யுவன் சாரோட சாங்ஸ் வேற மாதிரி பிளாஸ்டிக்காக இருக்குது. விபி சார் எப்போ இல்லை, வெங்கட் பிரபு சார் எப்பவுமே பக்கா கமர்ஷியல் ஹேண்டில் பண்ணுவார் படத்தை. ஸோ இது வந்து அவுட் அண்ட் அவுட்டாக தளபதி இருக்கிறதுனால வந்து சொல்லவே வேண்டாம். தளபதி வெஸ் இளைய தளபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டாக பார்க்குறது. வந்து நம்ம கோட் மூவிக்கு வந்திருக்கீங்க, எப்படி எக்ஸ்பெக்டேஷன்? எப்படி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட உச்சத்தில் இருக்கேன் நான். வந்து பயங்கரமான தளபதி சாரோட ஃபேன் நான். அண்ட் ஃபேமிலியோட வேறு வந்திருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட இல்லை, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நிறைய தடவை போயிருக்கோம். ஃபேமிலியாக ஐ திங்க் தான் லியோக்கு அப்புறம் ஐ திங்க் பேக் டு பேக் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ. ரொம்ப எக்ஸைட். கடைசி 2 படம் தான் சொல்லியிருக்காரு வேற. ஆமா அதில் அவர் நிறைய பண்ணுவார் நம்புறேன் நான். இன்னும் அவர் நிறைய நானும் வேண்டிக்கிறேன். ஸோ அதனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்கு. ஸோ ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் கோட் படம் பார்க்க வந்திருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்க? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. கோட் மூவி வந்து தளபதியோட ஃபேன் இல்லையா நம்ம. ஸோ அதை தவிர்த்து தளபதி இருந்தாலே நமக்கு பயங்கர ட்ரீட் தான். அவர் நடித்த படம் மேக்ஸிமம் போய் ஃபஸ்ட் டேவே போய் பார்த்துருவோம். இன்றைக்கி தளபதியோடு சேர்ந்து ரொம்ப பிடிச்ச நம்மளோட இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா சார் இருக்காரு. சாக்லேட் பாய் நம்மளுடைய பிரசாந்த் சார் இருக்காரு. ஆமாம், டாப் ஸ்டார் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட எக்ஸைட்டடான நிறைய விஷயங்கள் வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோட் மூவியை பொறுத்தவரை பெரிய ஒரு இந்த விஷயம் அந்த விஷயம் லீக் ஆகலை. இது பெருசாக மேக்ஸிமம் காப்பாற்றிட்டாங்க. ஃபுல்லாக அது தம் கட்டி வச்சுருந்தாங்க அந்த பிரியாணியை. நம்ம இன்னைக்காக இன்னொன்று வந்து சில பேர் வந்து ஒரு விஷயமா இதில் இவர் இருக்காரு அவர் இருக்காருன்னு சொல்கிறத கூட நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், பார்க்கவே மாட்டேன். ஸ்பாய்லர் போகணும் அந்த பக்கம். இல்லை, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா வந்து நம்ம போய் பார்க்கும்போது அது நமக்கு புதுசாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ தளபதியை பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட்டிங் பயங்கர. ஏன்னா இதில் அப்பா பையன்னு சொல்லி ட்ரைலரில் வேறு பார்த்துட்டனால. ஏன்னா இதுக்கு முன்னாடி அழகே தமிழ் மகன் சொல்லிட்டு ஒரு படத்தில் 2 கேரக்டராக 2 விஜய் சார் இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயும் 2 விஜய் சார் இருக்காங்க. ஆனால் அப்பா பையன்றது வந்து ரொம்ப ஈஸிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறைய எலமெண்ட்ஸ். விபி சார் அந்த பக்கம் ஒரு பிளாஸ்ட் வச்சிருக்காரு, யுவன் சார் இந்த பக்கம் ஒரு பிளாஸ்ட். இந்த பக்கம் பார்த்தா ஜோனு மழை, அந்த பக்கம் பார்த்தா ஜோனு மழை, எந்த பக்கம் பார்த்தாலும் மழையா இருக்கு. அதவா இருக்கு. என்ன தளபதி வயசுல நம்ம ஃபேன்ஸுக்கெல்லாம் சூப்பரான ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. போய் மறக்காம தியேட்டரில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நண்பா நண்பி எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நண்பா. நம்மளை பிடிக்காதவங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவங்கள பார்த்துலாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, மெனி ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணுவா. கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க நீங்க? பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க. அதாவது தளபதி வந்து அதிரி புதிராக நடிச்சிருக்காராம், செம்மையாக இருக்கான். ஏஜிஎஸ் படம்னா கேட்கவே வேணாம், அற்புதமாக எடுத்திருப்பாங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மங்காத்தா ஒன்று பார்த்தீங்க அஜித் தான், இப்போ இதை ஒன்று பார்க்க போகிறீங்க. அடித்து தூள் கலப்ப போகுது. ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கேன். என் பையன் பயங்கர ஆர்வம். காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டான். செலிபிரிட்டி ஷோ நான் போகிறேன், நான் அப்பா நானும் வரேன். டேய் உன்னை எப்பறம் அழைச்சிட்டு போகிறது? அது நான் தான்ப்பா விஜய் ரசிகர், அப்போ நான் தான்ப்பா வருவேன்னா. சரிடா அவனை அழைச்சிட்டு வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த ஷோ ஒரு வித்தியாசமான ஷோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை நடிகர்களும் கலக்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தளபதி கேட்கவே வேணாம், பின்னு இருக்காராம். இந்த கோட்டு படத்தை பார்க்க ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறது இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம். இந்த கோட் படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக லியோக்கு அப்புறமா அடுத்த விஜய் படம் போன்றது எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அது கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப ஃபெஸ்டிவல் நடுவில் இல்லாமல் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஆல் த ஃபேன்ஸ் தே ஹேவ் ஆன்டிசிபேஷன். வணக்கம்ண்ணே. வணக்கம். கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் இருக்கீங்க?
விஜய் சாரோட பெரிய ஃபேன் நான், ப்ளஸ் வெங்கட் பிரபு சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஸோ ஐ ஹோப் நிச்சயம் பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் அமையும் நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த விஷயத்துக்காக இந்த கோட் படத்துக்கு FDFS போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்களா? என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இல்லை, அது நிறைய கேமியோஸ் இருக்குன்ற மாதிரி இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, யார் வரப்போகிறாங்கன்ற மாதிரி ஒரு எல்லாரும் அந்த சோஷியல் மீடியாவில் நிறைய ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எனக்கும் ரொம்ப வெரி கியூரியஸ் டு சி யாரெல்லாம் வராங்க. விஜயகாந்த் சார் வராங்கன்றது தெரியும், அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதை தவிர்த்து யார் வராங்க, ஸோ அது பார்க்கலாம். கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க, ஓகே, எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணுறீங்க? கோட் GOAT த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதியோட ஒரு மிக பிரம்மாண்டமான முறையில் அவர் அரசியல் பிரவேசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே நானும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். இப்போ என்ன கேள்விக்குறினா பிரதர், இது 1 2 3ன்றாங்க. இப்போ தளபதி வந்து 3 ரோலில் வராளா 2 ரோலில் வராளான்றது மேட்ரு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிட்டு இருக்க விஷயம் அதுதான். ஸோ அது மாதிரி நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏகப்பட்ட ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இன்டர்வியூஸ் எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க. சரி, ஆனா இப்போ அது மேட்டர் இல்ல, நிறைய கேமியோஸ் இருக்கு. என்ன கேமியோக்கு நீங்க ரொம்ப அதிரி புதிரியா விசில் அடிக்க போறீங்க உள்ள? யாருக்கு எத்தனை தலை இருந்தாலும் எங்க தலை அஜித் சாரோட கேமியோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அஜித் சார் கேமியோ இருந்துச்சுன்னா I'll be very happy. and தல தோனியோட கேமியோ இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் see. நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க மேம்? ஐ எம் சோ எக்ஸைட்டட். ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் வந்து காலையில இருந்து இன்ஸ்டாகிராம் அங்க இங்க பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் போட்டு கூச்சல் போட்டு ஒரு வைபா இருக்காங்க. ஸோ அந்த வைப் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நானும் அதே வைபுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மூவில என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? தளபதியோட டான்ஸ் பாட்டு அது ஆக்சுவலா யூசுவலா இருக்கும். அவரோட ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் பாட்டு ஏற்கனவே வைரல் ஆயிடுச்சு ஒரு சாங், அதுல ரீல்ல தட்டி விட்டுட்டு இருக்காங்க. சோ அதுல வந்து விஜய் வேற நிறைய ரோல்ல பண்ணிருக்காரு. சோ அதனால வெயிட்டிங். நிறைய கேரக்டர்ஸ் வந்து சர்ப்ரைசிங்கா வராங்கன்னு கேள்விப்பட்டேன். எலிமெண்ட் வந்து நம்ம விபி சார் எடுத்துட்டு வந்திருக்காரு. லைக் டி ஏஜிங் யுவனோட மியூசிக் வேற. So waiting for it. இன்னைக்கு ஃபுல் கோட் பிரியாணி தான் நமக்கு. Yes. Hi bro, good morning. பயங்கர வைபா இருக்கும்ல? செம்ம வைபா இருக்கும். இப்போ கோட் செலிபிரிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க வெயிட் பண்றீங்க? அண்ணனோட படத்துக்கு நண்பாவும் நண்பீஸும் வந்து வைப் பண்ணலாம்னு வந்திருக்கும். படம் பார்க்கலாம் வரல. எங்க இப்பயே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேச வார்த்தை இல்லாம போயிடுமோ, அதனால நீங்க வேற இப்பயே கேட்டீங்க. லோடட்ல வருவோம், நாங்க வரும்போது லோடட்ல வருவோம். அப்பதான் நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே, ஹோப் இந்த நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கட்டும். ஏன்னா நிறைய படங்கள் நீங்க பார்த்து நீங்க ரிவ்யூ சொல்லியிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா இருக்கணும் இந்த கோட் அப்படின்னு நினைக்கிறேன், விரும்புறேன். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்களா படத்துக்கு பார்க்கறதுக்கு முன்? பார்க்கறதுக்கு முன்னு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட அப்படியே தான் பேசினா கூட தப்பாயிடும். ஒரு எம்டி மைண்டட் பிளாங்கா நீங்க போறீங்க? பிளாங்காக போகிறேன். படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு பேசுகிறேன், நல்லா இல்லைன்ட்டு நல்லா இல்லைன்னு தான் பேசுவேன். அதான் பார்த்தேன் காலையில் நேற்று ஒரு 4 நாளாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இன்டர்வியூஸ் அது இதுன்னு போட்டு எல்லாரும் இவர் வராரு அவர் வராரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் பேசிக்கலி ஒரு விஜய் அண்ணா படம்னாலே அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ அதுலேயே வந்து இதில் வந்து டுவல் ரோலா, ட்ரிபிள் ரோலா, 4 ரோலா, 5 ரோலா தெரியல பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட் உள்ள இருக்காங்க. வெங்கட் பிரபு சார் தோ அவர் வந்து ரொம்ப காமெடி பர்சனாக இருந்தாலும் டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆல்சோ. ஸோ பர்சனலாக அவருக்காகவும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சினி உலகமின் the greatest of all time celebrity show. Title sponsor Sunland. பிசுபிசுபில்லாத Sunland Sunflower Oil. Presented by Mardam Group. 25 years of excellence in real estate development. Co-presented by Max Hair Clinic Global. #1 hair restoration clinic in India. Powered by Yasco Shirts and Trousers. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மற்றும் மாலியா டிசைனர் ஜுவல்லரி, நியூ ஜென் ஃபேஷன் ஜுவல்லரி.